எனக்கு வந்து அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ எடுக்க வேண்டாம்னு வந்து எனக்கு எப்பவுமே ஒரு உறுதியாக இருந்தாங்க. ஐம் வெரி வெரி ட்ரூலி பிளஸ்ட். ஏன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். அவர் என் மேலே இருக்கு லவ் தான், வேற எதுவுமே இல்லை. நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு அப்பப்போ டிப்ரெஷன் ஆயிடுவேன். கண்டிப்பாடா உனக்காக நானும் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போனா டபால் டிபால் விழுவேன். இல்லை இப்படி வச்சு அப்படி ஓ இப்படி பண்ணணுமா. எனக்கு சீனபிலிசி ரொம்ப பிடிக்கும். சுஜிதா மீ வந்துட்டு ஐ கால் மீ. ஸோ அவங்க ஒரு அம்மாவா இருந்திருக்காங்க, நான் பாப்பாவா இருந்திருக்காங்க, இர்ஃபான் வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பியா இருந்திருக்காங்க. நானும் ஒன்று அச்சுப்போம். அவங்க ரொம்ப நல்லா வேற பண்றாங்க. ஸ்டாமினா அந்த லெவலுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அப்பாவுக்கு வந்து எப்படின்னா படிப்புல மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, டான்ஸ்ல நீ எதுலையும் குறைஞ்சிடக்கூடாது. வானத்தை போலதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட யாராச்சும் இந்த ரோட்ல பார்க்கும்போது குட்டிமான்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இன்னும் உங்க பிரதர் சிஸ்டர் லவ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகினிங் ஆஃப் த காம்படிஷன் இஸ் ஸ்டார்டட் வித் கோல்டன். எனக்கு ஸ்டெப் மறந்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவுதான், அவங்க கரெக்டா பண்றாங்க, எனக்கு ஐயோ என்ன ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி மறந்துட்டு. உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அருண் அண்ட் கேமி எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, பரபரப்பா இருக்கீங்களா உள்ள பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்றதோட? படபடன்னு இருக்கு. சரி, எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஜேர்னி? உங்களுக்கு அதான் ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு ஒரு நல்ல தொடக்கமா அமைஞ்சிருக்கு. ஸ்டார்ட் எப்படி போகும் அடுத்தடுத்து நீங்க நினைக்கிறீங்க? ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த வாட்டி, நிறைய போட்டிருக்கோம். முசுரை கொடுத்து நாங்க வந்து டைமிங்லாம் பார்க்காம என்னென்னமோலாம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இல்ல நல்லாவே வரும் இந்த வாட்டி. நல்லாவே வரும். நம்ம மேல நம்ம கான்ஃபிடன்ஸ் இல்லனா எப்படி? ஆமா, அது கண்டிப்பா வேணும் நமக்கு. சரி அருண் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு நீங்க யாரு, உங்களோட டான்ஸ் ஜர்னி அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது சின்ன பிரீஃபா சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சின்னதா நான் வந்து சென்னை தான் 5 years பேக் வந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸில் போய் அப்படியே ஆடி அப்புறம் ஒரு பேக் டான்ஸராக போனோம். நிறைய எல்லா இடத்துக்குள்ளையும் நிறைய ஆல்பம் சாங்கு, நிறைய சேனல்ஸ்லலாம் பேக் டான்ஸர்ஸ் தான் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அப்போது வந்து இதே இந்த 3வது வருஷம் நான் வந்து 3 வருஷம் ட்ரை பண்ணேன் டிஜேடி. இது என் 3வது வருஷம் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ வந்து அதுக்கு நிறைய கஷ்டம், பேக் ஸ்டோரி நிறைய அசிங்கப்பட்டிருவோம். நிறைய இடத்துல எங்கே கிடைக்குதோ எங்கே தூங்குவோம், அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். பேக் டான்ஸர் தான் எப்பயாவது முன்னாடி வந்துட மாட்டோமா அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ வந்து இதை நல்லா யூஸ் பண்ணணும்னு வந்து நான் நம்புகிறேன், பண்ணுவேன். ஓகே, இதே ஷோலயே நீங்க பேக் டான்சர் இருந்திருக்கீங்க. இதே ஷோலயே நான் பேக் டான்ஸ் போன இயர் ஃபுல்லாக நான் கௌரி அண்ட் விவேக்னு ஒரு பேரு. ஸோ அவங்க அந்த பேருக்கு ஃபுல் ஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்கள் தான் பேக் டான்ஸ். அப்புறம் அசிஸ்டண்டாகவும் பண்ணியிருந்தேன் அவங்க கூட. ஸோ அப்படியே பேக் டான்ஸஸாக பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே எங்கள் சேனலில் பாதி பேர் எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஏய் நீ வந்துடுறா முன்னாடி, நீ நான் பின்னாடியே இருக்காத, எப்படியாவது ஆடிஷனில் முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு. ஆடிஷனில் கூட நான் கடைசியாக தான் ஆடினேன். 24th 25th கண்டஸ்டண்ட்டாக ஆடினேன். சரி நான் ஒரு ஓப்பே இல்லை, சரி எப்படியும் உள்ளே போயிடுவோமா அப்படின்னு. ஆனால் வந்து சரி ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கணும். அப்புறம் ஒரு கிடைச்சிது வாய்ப்பு, 11th கண்டஸ்டண்டாக செலக்ட் ஆனேன். ஸோ அப்படியே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. பெருமையான தருணம் தான் சொல்லணும். படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எவ்வளவு பெருமையா இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா இப்போ இந்த இயரும் எனக்கு கிடைக்கலன்னா மறுபடியும் நான் பேக் டான்ஸர் தான். மறுபடியும் நான் பேக் இதை விட்டுருக்க மாட்டேன் ஃபீல்டில். மறுபடியும் நான் பேக் டான்ஸர்ஸாக தான் இருந்திருப்பேன், அஸ்டன்ட் பண்ணிட்டு அப்படியே தான் இருந்திருப்பேன். ஸோ வந்து எனக்கு இந்த வாட்டி இந்த வாய்ப்பு கிடைச்சது, என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு ஃபைனல்ஸில் டைட்டிலை விட நான் வந்து இந்த ஷோக்கு ஒரு ஓகே தான், என்னால் பண்ண முடியும். ஸோ நான் பேக் டான்ஸ் மட்டும் இல்லை, நான் சென்டரும் ஆடுவேன். ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ அதை நான் பண்ணுவேன். ஓகே, எவ்வளோ முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய உழைப்புக்கு அப்புறம் கிடைச்சிருக்கல இந்த மேடை, எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா வேற எதுவுமே என்னால் ப்ரூவ் பண்ண முடியல. நானும் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிட்டோம். யார் ஆர்டிஸ்ட்க்கும் பேக் டான்ஸ் தான் ஆடி இருக்கோம். ஆனால் வெளியவே தெரியல, யாருன்னே தெரியல நான். ஸோ நான் அப்புறம் வந்து நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா, நான் இங்கே இருக்கேன், என்னாலையும் வந்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்து பண்ணுவோம். கண்டிப்பா. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது இந்த டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்? டான்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நம்ம பாட்டு போட்டா ஆடுறது அப்படிதான். நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்கேயும் நான் பெருசா ஆக்சுவலி நான் பண்ணதில்ல. ஆசை இருந்திருக்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இந்த மேடை தான். ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்,
சரி நம்ம பிடிச்சது பண்ணா கண்டிப்பா நம்ம பண்ணிடலாம், ஒரு யாராச்சும் ஒரு புஷ் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு வந்தோடனே நம்ம அருண் இருக்காங்க, கார்த்தி மாஸ்டர் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து எப்படியோ வராத டான்ஸ் எனக்குள்ள வர வச்சு அப்படியே ஐ அம் ஹேவிங் ஃபன். ஓகே. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனா ஐ ஃபீல் லைக் யூ கேன் பெர்ஃபார்ம் அப்படின்ட்டு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புஷ் கொடுத்துருக்காருன்னு மென்ஷன் பண்ணீங்கல்ல, அவரோட கதைகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு? டான்ஸுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காருப்பா, இதே ஷோல வந்து பேக் டான்ஸரா இருந்திருக்காரு, ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்காருப்பா அப்படிங்கும்போது அது எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு அவனோட கஷ்டம் புரியுது. பிகாஸ் நான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஐ வாஸ் அன் ஆடியன்ஸ். நான் இப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி வரப்போ நான் ஒரு ஆடியன்ஸா இருந்தேன். ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு எப்படி எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கான்னு சொன்னது எல்லாமே உண்மைதான். அசிங்கப்படுவோம், கஷ்டப்படுவோம், ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா கிவ் அப் பண்ணாம இருக்கும்ல, அங்கதான் நிக்கிறோம். ஸோ கிவ் அப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா முன்னாடி வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிக் எக்ஸாம்பிள் இஸ் அருண். கிவ் அப் பண்ணாம புஷ் பண்ணிட்டே இருந்துட்டு இங்க வந்து அவன் இவ்வளோ வெறியா இல்ல நான் காமிச்சே தீருவேன், அவன் பாக்குறப்பதான் நான் இன்ஸ்பயர் ஆகி உட்காருவேன். கண்டிப்பாடா உனக்காக நானும் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. ஆனா ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகும், இல்ல ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த பயணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நிறைய தடங்கள். நான் ஆல்மோஸ்ட் 2016-17 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதான் நான் வந்துட்டு ஆடியன்ஸா உட்காந்தேன். நிறைய ஷோஸ்க்கு ஆடியன்ஸா போய் உட்காந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீடியா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கும். ரொம்ப தட்டி தடுமாறி நிறைய பேர் ரிஜெக்ட்லாம் பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கு என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு புரியவும் புரியாது. ஆனாலும் ஐ வாஸ் லைக் இல்லன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 16 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா 8 இயர்ஸா இல்லடா ஒரு ஒரு 8 இயர்ஸ் இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா தானே மேக்ஸ் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. ஸோ இருந்துட்டு நவ் ஐ டோன்ட் நோ, ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு புஷ் கிடைச்சது எங்கேயோ கிளிக் ஆகும், நமக்கு எப்போன்னு தெரியாது. நம்ம வந்துட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வராது. இப்போ வந்துட்டு இந்த வாய்ப்பு நான் விட்டுருந்தேன்னா இது கிடைச்சிருக்காது. கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட், ஐ காட் இட். ஆனா எவ்வளோ கேப்பா இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா எந்த ஃபீல்டா இருந்தாலும். எஸ் ப்ரூவ் இட். பாஸ்கெட் பால்லயும் எனக்கு அப்படி நடந்திருக்கு, இப்போ மீடியாலயும் எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். வீட்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ்னு சொல்லும் போது என்ன ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க அவங்க? ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ரொம்ப இது நீ போவாத படி அப்படிலாம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாரு. ஏன்னா வந்து ரொம்ப நாளா ஆடிட்டே தான் இருந்தேன், ஆனா எதுவுமே நான் பண்ற மாதிரி இல்லை. அதாவது இப்போ வீட்லயுமே கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம என் சைட்ல இருந்து ஏதாவது கேஷ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து என்னால் கொடுக்க முடியாது. இப்போ டான்ஸ் ஃபீல்ட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம். ஸோ அதுவும் கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா வந்து நீ எதுக்கு போகிற, நீ வந்து வேற ஏதாவது பண்ணலாம்ல அதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட். எதுவுமே நான் இப்போ கூட நான் தங்கி தான் இருக்கேன், வெளியே தான் தங்குறேன், வீட்டுக்கே நான் போகல ஒரு 3 monthஸாக. எங்கள் அம்மா வந்து என்னை எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. இவன் கரெக்டாக இருப்பான், ஸோ வந்து பண்ணுருவான், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுறான் நம்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் ஆடிஷன் வந்து கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. நான் அப்படியே வந்து ஏன்னா 3 வருஷம், இது 3வது வருஷம், 2 வருஷம் வந்து நான் சொல்லிட்டு தான் வந்தேன் எங்கள் அம்மா கிட்ட ஆடிஷன் போகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து கேட்டே இருப்பாங்க, சேனல்ல இருந்து கால் வந்துச்சா. அப்புறம் இந்த வருஷம் சரி இந்த வருஷம் நான் சொல்லிட்டு போய் கிடைக்கலன்னா மறுபடியும் கேட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்களே, சரி இந்த மாதிரி சொல்லாமல் போய் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லாமல் வந்தேன், செலக்ட் ஆனேன். அப்புறம் சர்ப்ரைஸாக வீட்டில் போய் சொன்னேன், ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் எனக்கு. எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணால்தான் என்னால் நிறைய விஷயம் பண்ண முடிஞ்சது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா மாதிரி இல்லை பண்ணாத, இல்லை நீ வேறு எதாவது பண்ணுனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு. ஏன்னா வீட்டு சுச்சுவேஷன் அப்படி அந்த மாதிரி. ஸோ எங்கள் அம்மாவும் அதை பார்த்துக்கிட்டு நீ பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் வீட்டில் கேஷ்ல எதுவுமே பெருசாக கொடுத்ததில்லை. மந்த்லி ஒரு 2000 அந்த மாதிரி தான் அனுப்புவேன். ஆனால் நான் தான் வந்து வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்து எங்கள் அம்மா தான் இப்போ அதை வேலைக்கு போயிட்டு அதையும் மேனேஜ் பண்ணிட்டு சரி நீ பண்ணுறா, நீ பிடிச்சதை பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன், அதனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணிருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணுறது. ப்ராக்டிஸ்னு வரும்போது வெறியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஈடு கொடுத்து ஆடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, அதை எப்படி பிக்கப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? சத்தியமா கஷ்டமா இருந்துச்சு. சில ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு, பிகாஸ் நான் டான்ஸர்லாம் கிடையாது. அங்க போயிட்டு லைக் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இல்ல கெமி இதை போட்டுனால வரலடா அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் மேஜிக் அருண் ஒரு பேர் வந்துட்டு இட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் வராத ஸ்டெப்ஸை ஒரு ஒரு விதத்துல சொல்லுவான், டப்புன்னு வந்துரும். அது லைக் எப்படிரா அப்படின்ட்டு லிட்டரலி அவன் மத்தவங்க சொல்றதை விட இவன் சொல்ற விதத்துல நான் பண்ணேன்னா எனக்கு வந்துடும். ஸோ ஐ வில் பி லைக் சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்னா அப்படியே நான் அப்படியே ஒரு டியூனா அவங்க ஆட தெரியாமலாம் இல்லை, நல்லா தான் ஆடுவாங்க. சில கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லுவோம், இப்படி ஆப்செட்ல உட்காருங்க, ஹெட்டிங்க பண்ணுங்க, அதை அப்படியே மாத்தி பண்ணுவாங்க. அது வந்து ஏன்னா சுத்தி போனா டபால் விழுவேன். லைக் இப்படி வச்சு அப்படி ஓ இப்படி பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கஷ்டம் தான், அவன் ஓடிடுவான். பொறுமை நான் வரேன் ஸ்லோவா வரேன் அப்படின்ட்டு. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவான பார்ட்னர் இவங்க டான்ஸ் பொறுத்தவரையில?
நான் வந்து இதை வந்து நீங்க நல்ல கேள்வி இது ஒரு நான் வந்து செலக்ட் ஆயிட்டு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ என்ன நடக்க போகுது, பேர் வந்து சரி நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஆடுவோம். இப்போ வந்து பேர் கொஞ்சம் நல்லா அமைஞ்சா வந்து இன்னும் நல்லா இருக்கும். எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யாரா வருவாங்க அப்படின்னு. எனக்கு கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்ல யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து கார்த்திகேயனா கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வராங்களா வந்து சொல்லி கொடுத்துரு. அப்பவும் யாருன்னே சொல்ல யோசிச்சுன்னே இருக்கேன். ஐயோ யாருன்னு பார்த்தா அப்புறம் கெமி வராங்க. கெமி வந்து இப்போ நல்லா ஆடி சப்போர்ட் பண்றதை விட நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அப்பப்போ டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஐயோ ஏதாவது ஒன்று நடந்தாலே வந்து டிப்ரெஷன் ஆயிடும். ஐயோ இது நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்னு நான் டிமோட்டிவேட் ஆயிட மாட்டேன். அப்புறம் ஆயிட்டு அப்புறமா சரியாயிடுவேன். ஆனா நான் எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறேன்னா அப்போ வந்து இல்லடா அருண் பண்ணலாம், என்ன இப்போ வா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா மோட்டிவேட் ஸ்பீச்சை கொடுத்து நான் வந்து ஓகே பண்ணலாம், நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். அவர் டிப்ரெஸ்டு கை அப்படின்றது சொல்லிட்டாரு. இப்போ அவர் ஏதாச்சும் ஜட்ஜஸ் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதை எவ்வளவு வேல்யூ பண்ணுவீங்க? அது டவுன் ஆகுமா உங்களை, இல்ல அதை நீங்க எப்படி எடுத்துட்டு நீங்க அடுத்து மூவ் ஆன் பண்ணி போவீங்க நீங்க? நான் ஆக்சுவலி மோர் தென் குட் கமெண்ட்ஸ் நான் பேட் கமெண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்ப்பேன். பிகாஸ் அப்பதான் நம்ம மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவங்க குட் கமெண்ட்ஸ் சொல்லிட்டே இருந்தா நம்ம என்ன தப்பு பண்ணோம் நமக்கே தெரியாது. அவங்க சொன்னாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம திருத்திக்கலாம், இன்னும் பெட்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எப்பவுமே. ஸோ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே இது தப்பு பண்ணிட்டோம் போல, நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாம இருக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே நான் எடுக்கிறது. ஸோ பேட் கமெண்ட்ஸ்லாம் அது கஷ்டம்னு இல்லை, லைட்டா கஷ்டமா இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்தணும். என்னதான் சொன்னாலும் ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கும், அது வேற டிபார்ட்மெண்ட்ல. அது வேற அது இருக்கும். ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போறோம் தான் மேட்டர். ஸோ பாசிட்டிவா எடுத்துன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரம்மாண்டமா முடிஞ்சிடும். ஓகே, நீங்க ப்ரோ அதை எப்படி எடுத்துப்பீங்க? நான் வந்து டிப்ரெஷன் இல்ல ஆக்சுவலி இல்ல, ஆக்சுவலி அந்த விஷயத்துல வந்து டிப்ரெஷன் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து சொல்றது வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இப்போ 3 ஜட்ஜஸ்மே ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா என்ன பண்ணணும், என்ன நீ வந்து மாத்தணும், அது எல்லாமே கரெக்டா சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எனக்கு வந்து வரலட்சுமி மேம் வந்து இந்த வாட்டி புதுசா ஜட்ஜ் வந்திருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் மெகா ஆடிஷன் ஆடுறேன். இந்த நேம் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்காங்க வரலட்சுமி மேம். இந்த பேர்லாம் வைப்பாங்க எல்லாருக்கும் ஆடி முடிச்சோடனே. ஆனா ஃபர்ஸ்ட் பேர் வச்சது எனக்கு தான். மெகா ஆடிஷன்ல நான் ஆடி முடிச்சோடனே நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி மேஜிக் அருண் வச்சாங்க என் பேர். எனக்கு மேஜிக் அருண் பேர் வச்சாங்க. அப்புறமா வந்து என் லைஃப் ஃபுல்லா அப்படியே மேஜிக் தான். அப்படியே வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே வந்து நான் வந்தேன். ஆமா வந்தாங்க. அப்படியே மேஜிக் மாதிரி எல்லாம் இப்போ அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் மேம் வந்து எல்லாருக்குமே கில்லர் தீபக் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் பேர் வாங்கினது வந்து கொஞ்சம் சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டரே ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. ஏன்னா அவரும் ஒரு பேக் டான்சர்ல இருந்து வந்தார். இன்னொன்று பாபா பாஸ்கர் அவங்க அப்பா மாஸ்டர் அவங்க அப்பாவுமே ஒரு ஆட்டோ டிரைவர் தான், எங்க அப்பாவும் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஸோ நான் அதெல்லாம் வந்து லிங்க் பண்ணி பேசாது மாஸ்டராலேயே முடியுது, நம்மளாலேயும் முடியும், ஏன் முடியாது அப்படி சொல்லி லிங்க்லாம் வந்து மாஸ்டர் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸ்னேகா மேம் வந்து எக்ஸ்பிரஷனில் நீ என்ன பண்ணணும், இங்கே நீ சிரிச்சிடக்கூடாது, இங்கே நீ இது பண்ணிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ 3 ஜட்ஜஸுமே ரொம்ப டஃப் தான். ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் வச்சு செஞ்சிருவாங்க. அதனால வந்து அந்த தப்பு பண்ணாத வரைக்கும் நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு மொமெண்டம் ஏற்படுத்தி கொடுத்தது என்ன ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தா CWC தான். எவ்வளவு மிஸ் பண்றீங்க அதை? எனக்கு CWC ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து மிர்ச்சில இருந்து CWC போனேன். அது ஏன் பிடிக்கும்னா ஐ கேன் பி மை செல்ஃப். அங்க வந்துட்டு நான் நடிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ணேன். நானாவே கலகலன்னு பேசிட்டே எப்படி சொல்றேன் பேசிட்டே இருப்பேன்னா நான் நிஜமா ரொம்ப நிஜமா பேசிட்டே இருப்பேன். ஸோ ஒரு ஷோ வேர் ஐ கேன் எக்ஸர்ட் மை என்டையர் இதுனா அது. அடுத்ததா வந்து இங்க வந்துட்டு எனக்கு பிடிச்ச டான்ஸ். இதுலயே எனர்ஜி போறது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப சீக்கிரமாலாம் டயர்ட் ஆக மாட்டேன். 2 ஷோ நான் டயர்ட் ஆகுறதுன்னா ஒண்ணு இது. ஸோ வெரி ஹாப்பி. அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் சம்திங் வெரி மேஜிக்கல். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ ஓகே, நண்பர்களா இருக்கட்டும் இல்ல முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும், என்னென்ன கிடைச்சிருக்கு அந்த ஷோ மூலியமா உங்களுக்கு? ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. அங்க நான் தனியா இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஃபேமிலி வித் மீ ஆர் எனிதிங். ஸோ அந்த டைம்ல இருக்கிறப்போ நான் சீரியல் செட் பண்ணப்போ சுஜிதா மீ வந்துட்டு ஐ கால் மீ. ஸோ அவங்க ஒரு அம்மாவா இருந்திருக்காங்க, அவங்க பாப்பாவா இருந்திருக்காங்க, இர்ஃபான் வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பியா இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவுல அப்படியே ஜாலியா இட்ஸ் கிவன் பண்ண ஒரு போனாலே ஒரு ஹாப்பி தான். எந்த ஒரு மூஞ்சி சுருக்கிறதோ அதெல்லாம் இல்லை. சண்டை போடணும்னா சண்டை போடலாம், விளையாடணும்னா விளையாடலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் brought me like ஒரு நல்ல ஒரு ஹோம் ஸ்பேஸ். ஓகே, மணிமேகலை அவர்கள் இப்ப திரும்ப இங்க வந்திருக்காங்க. அவங்க கூட எப்படி ஃபன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்?
ஆக்சுவலி அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம், இங்கேயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்துட்டு நானும் மனைவியும் அடிச்சுப்போம். ஈவினிங் பாத்தீங்கன்னா இப்ப அதிசயமா லைட்டா ஏதோ கொஞ்சம் ஓகேனா, நான் இன்னும் கொஞ்சம் போக போக நல்லா அடிச்சுப்போன்னு தெரியும். அது எப்படி சொல்றது, தப்பான அடிச்சு போல ஒரு ஆரோக்கியமான சண்டை தான் அது. ஒரு ஃபன், ஒரு சண்டை அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். ஒரு சுட்டித்தனம், ஒரு இது அவங்க எதோ சொல்றது, நான் எதோ சொல்றது, அதே ஃபன் தான் எங்கேயும் இருக்கு. ஐம் சோ ஹாப்பி. லைக் நாங்க மாறல, நாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஓட்ட போறா, நான் என்னெல்லாம் ஓட்ட போறேன்னு தெரியல. இதுக்கு மேல பாப்போம். ஓகே, திரும்ப அவங்க இங்க வந்தோடனே உங்களோட ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு? டேய் நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு தெரியல, வந்து ஹே மணி நீயா, அவள ஹே கெமி நீயா, நீ என்னடா இங்க டான்ஸ்லாம். சோ போத் ஆஃப் அஸ் வர் ஷார்ட் அண்ட் ஹாப்பி. லைக் ஓகே, அப்போ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது எப்படின்னா ஒரு சம்பவம் கன்ஃபார்ம். வந்தோடனே வச்சு செஞ்சுட்டாங்களே ஃபர்ஸ்ட் இது அவளோட ஆர்மி இப்ப ஆர்மியா மாத்தி ஒரு கண்டென்ட்டா போட்டு ஐயோ அப்படின்ட்டு. பட் இன் தி எண்ட் இட்ஸ் ஆல் ஹெல்தி. ஓகே, அது ஒரு பேடோ நெகட்டிவோ இல்லாம அது ஒரு ஹெல்தியா ஃபன்னா ஜாலியா. மேஜிக் வரும் வாழ்க்கையில. அடுத்தடுத்து பல மேஜிக் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். 2 பேருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஆல் இருக்கு. ஓகே மேம், இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜா வந்திருக்கிறீங்க. ஒரு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த ஒரு களம் எவ்வளவு புதுசா இருக்கு? எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க நீங்க? எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அண்ட் ஒரு டான்ஸ் ஷோ ஜட்ஜ் பண்ணும்போது அதுக்கான ஒரு விஷயம் நமக்குள்ள ஒன்று இருக்கு, நம்ம ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு டான்ஸை பத்தி தெரியும். அண்ட் இதுதான் எனக்கு பிடிச்ச இது. ஸோ அதனால டான்ஸுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜா அந்த ஒரு விஷயம். ஓகே ஓகே. இந்த பயணம் இப்போ தான் தொடங்கி இருக்குது. என்னென்ன விஷயங்கள் நீங்க இது வரை கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா? கத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ புதுசா இல்லப்போ எல்லாரும் எல்லாம் ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கு. அண்ட் ப்ளஸ் நம்ம கிட்ட தெரிஞ்ச டான்ஸை விட இப்போ இருக்கு கண்டிப்பா எக்ஸ்போஜர் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து எவ்வளோ பார்த்து கத்துக்கிறாங்க. இப்போ அந்த டைம் நமக்கு சோஷியல் மீடியா கிடையாது, நீங்க சொல்லி கொடுத்தா எங்களுக்கு நம்ம டான்ஸை பத்தி தெரியும். பட் இங்க அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க. ஸோ மச் ஆஃப் ஒரு வில் பவர் இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறது. ஓகே, சரத் சார் இப்போ பஞ்சமியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அழகான அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னா இப்போ இந்த சீசன்ல பஞ்சமி மாதிரி ஒரு கண்டஸ்டண்டா இருக்கும், இல்லை வேற இப்போ சந்துருவா இருக்கட்டும், இவங்கள மாதிரி ஹெல்த் ஏஜ் எதையுமே பார்க்காம டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வராங்கல்ல, இது எவ்வளோ ஒரு ஊக்கம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஷோஸ் டான்ஸ்ன்னு கூட இல்லை, அவங்க ஃபீல்ட்ல வந்து இவ்வளோ பேஷனேட்டா இருக்காங்கல்ல, அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ பேஷன் ட்ரிவன்னு, அவ்வளோ வந்து ஒரு அது பண்ணியே தீரணும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு அவங்க பண்ணும்போது. ஸோ தட் இஸ் சம்திங் இட்ஸ் வெரி நைஸ். ஓகே ஓகே மேம், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் என்னோட டான்ஸ் அப்படின்றத வந்து ரோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாருக்குமே அந்த தாட் அப்படின்றது வந்து நம்ம யாரோட பொண்ணு, நம்ம எங்கே டெபியூட் ஆகணும், நம்ம எங்கே ரிசெப்ஷன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் தாட் இருக்கும். எப்படி அந்த தாட் வந்து உங்களுக்கு பட்டுன்னு நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு வந்து அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ எடுக்க வேண்டாம்னு வந்து எனக்கு எப்பவுமே ஒரு உறுதியாக இருந்தேன். அது நானே என்ன வளர்ப்பு இருந்தாலும் அது வந்து என்னால் மட்டும்தான் அது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடிக்கணும் அந்த டைம்ல இல்லை. பட் ஏதாச்சும் ஃபார்வர்ட் பண்ணல, ஒரு முன்னேறணும் ஒரு விஷயத்துல வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சது வந்து டான்ஸ் தான். ஸோ அதுதான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடிப்புல போய் அதுக்கப்புறம் ஒன்றுனா படிப்படியாக ஏறிய பண்ணேன். ஓகே ஓகே மேம், இப்போ உங்களோட பர்த்டேவை வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம், பர்த்டேவை ஆசிரமத்தில் போய் கொண்டாடி இருந்தீங்க உங்களோட ஹஸ்பண்டோட போய். ஸோ இந்த தாட் எப்படி வந்துச்சு? எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு உங்களோட எல்லா டிசிஷனுக்கு எல்லாத்துக்குமே? இல்ல இது அவர் டிஷ்னை விட வந்து நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் நான் சென்னையில எப்பவுமே ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணேன் பர்த்டேக்கு. ஓகே. ஸோ இப்போ ஹைதராபாத் மூவ் பண்ணனால அங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு நாம போனோம். பட் எப்பவுமே வந்து ஒரு பிளட் டொனேஷனோ இல்லை வந்து ஒரு ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரைசைக்கிள்ஸ் கொடுக்குறதோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒரு சானிடரி நாப்கின் பேட் அந்த மிஷின் வைக்கிறதோ நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பர்த்டேக்கு ஏதாச்சும் பண்ண சொல்லி ஐ ஆல்வேஸ் டூ சம்திங். இந்த வாட்டி ஹைதராபாத்ல நடந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்க கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு பிரஸ் மீட்ல உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, என்னோட நேம் வந்து நிக்கோலஸ் அப்படி வச்சுப்பேன் அப்படின்னு, உங்க பேர் வச்சு வச்சுப்பேன். அவர் ஆக்சுவலா மாத்தி விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. அப்படியே மாத்திட்டாரா? ஆமா விசிட்டிங் கார்டு. ஓகே, எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு உங்க எல்லா டிசிஷனுக்கும் எல்லா விஷயத்துலயும் வந்து ஐ வெரி வெரி ட்ரூலி பிளெஸ்ட். ஏன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றோம். அவர் என் மேல இருக்க லவ் தான், வேற எதுவுமே இல்லை. இட்ஸ் நாட் எனிதிங் எல்ஸ். அது மற்றதெல்லாம் செகண்டரி. என் மேல இருக்க மேல பாசமோ இல்லட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு நேசிக்கிறாரு. அண்ட் என் ஹாப்பினஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வெரி வெரி பிளெஸ்ட். ஓகே, இன்னைக்கு நடந்த ரவுண்ட் வந்து தளபதி ரவுண்ட் தான் சொன்னாங்க. விஜய் சார் பாட்டு தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிட்டு இருந்துச்சு. சர்க்கார் ஆடியன்ஸ்ல நீங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பேசுவீங்க, உங்களை மாதிரி நானும் பயங்கரமான ஒரு தளபதி ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. இப்ப கடைசி விலக போறேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பெயினோட இருக்கிறீங்க as a தளபதி ஃபேன் கேர்ள்? அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான்ல. அவர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்காக ஏதாச்சும் பண்றான்னு சொல்லும் போது கண்டிப்பா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தானே. அது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஸ்டெப் தான். அண்ட் சீக்கிரமா வர மாட்டோம் நாங்க யோசிச்சோம். பட் கண்டிப்பா சினிமாக்கு வந்து கண்டிப்பா மிஸ் ஆகுவாரு. பட் ஐ திங்க் இஸ் மென்ட் ஃபார் பிகர் திங்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்து ஐம் குவைட் ஹாப்பி வித் தி டிசிஷன் இஸ் மேட். ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் தில்லையன் மாணி, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருங்க. சரி, இந்த தொடக்கம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு குட்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்கும்? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இழுக்கிறீங்களே நீங்க. இதுக்கப்புறம் நல்லா தான் போகும். கண்டிப்பா. கோயிங் குட். கொஞ்சம் வரப்போ பயமா இருந்தது. ஏன்னா இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. சரி, நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப டான்ஸ் பண்றேன். ஒரு ஆக்டிங் ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப இந்த ரிஹர்சல் பாடி ஸ்டாமினா இருக்காது. இவங்க ரொம்ப நல்லா வேற பண்றாங்க. ஸ்டாமினா அந்த லெவலுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பதன்யா போக 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 கொஞ்சம் இது ஆகாம மேனேஜ் பண்ணிடுவோம். பட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நல்லா வரணும். இப்போ வந்துட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வி காட் கோல்டன் பசர். ஸோ போக போக இன்னுமே நல்லா வரும். இன்னுமே நம்ம ரொம்ப கிரியேட்டிவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு நம்ம நினைக்கிறோம். சீரியல்ல உங்களை ஆக்டரா பார்த்துருக்கோம். இப்போ டான்ஸ் எது பேஷன் உங்களுக்கு? ஆக்டிங் அப்படின்றதுனா இல்ல டான்சிங் இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு? See, acting and dancing both are same எனக்கு பொறுத்தவரை, because I was a dancer 8 years back. So acting வந்து டான்ஸ்லயே எனக்கு கொஞ்சம் நான் கத்துக்கிட்டு தான் வந்தேன். இட்ஸ் நாட் லைக் ஆக்டிங்கை வந்துட்டு ஒரு செப்பரேட்டா ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ வாஸ் அ டான்சர் ஃப்ரம் தேர். அந்த ஒரு பேசிக்ஸ்ல தான் நான் வந்துட்டு டான்சிங் ஃபீல்டுக்கே ஆக்டிங் ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ போத் ஆர் சேம். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் வி கீப் பெர்ஃபார்மிங் ஆல்சோ. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு டான்ஸ் அப்படின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டான்ஸ் நம்ம பண்ணலாம், இல்லை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எதனால அப்படின்னா, சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுக்கிட்ட கோயில் கூட நடக்கும். அப்போ வந்துட்டு அங்க ஸ்டேஜ் போட்டு ஆட விடுவாங்களா, அப்போ வந்து என்னையும் ஆட சொன்னாங்க. நான் ஆட மாட்டேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து ஏத்தி விட்டாங்க ஸ்டேஜ்ல. அப்போ அங்க இருந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், கிளாப்ஸு, அதுக்கப்புறம் டியூஷன் போனாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, நீ நல்லா பண்ற, சூப்பரா இருந்துச்சு டான்ஸ். அதுல ஆரம்பிச்ச இன்ட்ரெஸ்ட் தான் இங்க வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஓகே, அப்போ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஊர்ல உங்களுக்கான மரியாதை அப்படின்றது எப்படி இருக்கு? உங்களுக்கான ரிசப்ஷன், உங்களுக்கான வரவேற்புன்றது அங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. நிறைய பேர் கால் பண்றாங்க, கால் பண்ணி சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. அப்பாவுக்கும் நிறைய கால் வந்திருக்கு. அப்பாவுக்கும் இப்போ கொஞ்சம் எப்படி சொல்ல, அப்பாட்ட நான் பேசும்போதே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. இப்போ அது நல்லா இருக்கு கொஞ்சம். அப்பா என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தனியா பேசிப்பாங்க தெரியுமா? கண்டிப்பா நம்ம பையன் செலக்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? கவனமா இருக்கணும் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நீ இன்னும் நல்லா இது பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அதுதான் அப்பா வந்து டான்ஸை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. நீ உடம்பு நல்லா பாத்துக்கோ, அதை பத்தி தான் பேசுவாங்க. டான்ஸ் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடம்பு பார்த்துக்கோ, கரெக்டா சாப்பிட்டு இது பண்ண, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க டான்ஸோட ஸ்டார்ட் ஆன புதுசுல நான் டான்ஸ் எடுத்து கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றப்பலாம் அப்பா சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. ஃபுல் சப்போர்ட்டிவ் தான். அப்பாவுக்கு வந்து எப்படின்னா, படிப்புல மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, டான்ஸ்ல நீ எதுலையும் குறைஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து நான் படிக்கிறேன்னா படிக்கலையோ, டான்ஸ் உனக்கு பிடிச்சதுல நீ கரெக்டா இரு, அதுலயும் நீ டவுனா இருக்கக்கூடாதுல்ல. உனக்கு அதான் பிடிச்சிருக்கு, நான் அதுல அனுப்பிட்டேன் உன்னைய, அதுலயும் நீ குறைஞ்சிடக்கூடாது, அதுல நீ ஹைட்டா இருந்தா போதும். அந்த மாதிரி மைண்ட் செட் தான் அப்பாவுக்கு. சூப்பர் டாட்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் உங்க அப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன். கண்டிப்பா. இப்ப இவரை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க உள்ள பூச்சி சுபாவம் நீ காலையில வர ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாரா இல்ல ரிஹர்சல் உங்களுக்கு? ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப சைலண்ட்ன்ற மாதிரி தான் நான் பிகினிங்ல பார்த்தேன். என்னடா பையன் பேசவே மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு நானே கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக ஆக்சுவலி இவங்களுக்கு என்னன்னா, ரொம்ப நானே பிகினிங்ல வந்தப்போ கொஞ்சம் பேசினப்போ ஐ காட் டு நோ தட் ஹி ஹஸ் சோ மச் ஆஃப் ட்ரீம்ஸ். அது என்னன்னா, சரி நம்ம ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓகே வந்தோமா, பெர்ஃபார்ம் பண்ணுமா, போகணுமான்னு இருப்போம். ஆனா அதோட நம்ம ஒருத்தருக்கு அவங்களோட கனவுக்காக சப்போர்ட் பண்றோன்றப்போ நமக்கு அது ஒரு இது நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ கரெக்டா வரணுமே, இது நம்ம சொதபல் பண்ணக்கூடாது, சம்படிஸ் லைஃப், சம்படிஸ் ட்ரீம்ன்றது நமக்கு வரும். பிகாஸ் வென் நம்மளும் இனிஷியல் டைம்ல ரொம்ப கனவோட தான் இண்டஸ்ட்ரி வந்திருப்போம். I should feel that it's a pleasure that I am getting an opportunity to support somebody's dream ன்றது. Yeah, போகுது. ஓகே, ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சீரியல் எதுவும் வாய்ப்புகள் வந்திருக்கா? வானத்தை போறதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் டேக்கிங் டைம் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு. பட் நல்ல ஸ்கிரிப்ட் கொடுக்கணுன்றது, பிகாஸ் வானத்தை போல இஸ் பிகம் அ ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறமா கொடுக்குறது வந்துட்டு நான் நல்ல ஹிட் கொடுக்கணுன்றது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சிலது வந்திருக்கு, பார்க்கலாம் எப்படி. அது எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஷுட் கம் இன் put on in one pitch இல்ல. கண்டிப்பா. இப்ப அந்த செட் எவ்வளவு மிஸ் பண்றீங்க?
வானத்தை போல செட்டா ஓ டெஃபினெட்லி a lot because தமிழ்நாட்டுல நான் இப்போ வரைக்கும் என்ன இருக்கேன்னா that is all because of வானத்தை போல. ஸோ இப்போ கூட யாராச்சும் என்ன ரோட்ல பார்க்கும்போது குட்டிமா குட்டிமான்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இன்னும் உங்க பிரதர் சிஸ்டர் லவ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. So இந்த மாதிரி இன்னுமே இப்போ கூட தேர் ஐடென்டிஃபை மீ ஹஸ் துளசியா தான். அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ண அது ஒன்னு ஃபீல் நானே இருந்தே வந்து இருக்கும். அதான் சொன்னேன், வானத்தை போல துளசி தானே நீங்க. ஆமா நானும் அதான் சொன்னேன். இருக்கு பட் சில ஆர்டிஸ்டோட டச்லயே இருக்கு. ஆனா எனக்கு அந்த முடிஞ்ச ஃபீலே வரல. எனக்கு வானத்தை போல முடியலன்ற ஃபீல்ல தான் இருக்கு எனக்கு. ஓகே இது ஒரு ஸ்கெடியூல் பிரேக் ஆயிருக்கு, திரும்ப நான் அந்த ஸ்கெடியூல் போறேன். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் டு மை ப்ரொடியூசர் ஆல்சோ. இப்போ சன் அவார்ட்ஸ் போயிருந்தப்போ ஐ மெட் ஆல் மை ப்ரொடியூசர் அண்ட் டீம். தட் இஸ் வாட் வி ஃபெல். ஓகே இப்போ அவார்ட்ஸுக்கு வந்திருக்கோம், திரும்ப இந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும், முடிஞ்ச மாதிரி இல்லைன்னு. என்னோட ப்ரொடக்ஷனுக்கு இருக்கட்டும் இல்லை எனக்கு இருக்கட்டும், இது வானத்தை போல இஸ் ஒன் எமோஷனல் டச். அது எப்பவுமே அழியாது. ஓகே, உங்க பேரை வந்து எல்லாருமே வந்து அட்மைட் பண்றாங்க. வரலட்சுமி மேடமா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. ஸ்னேகா மேம், பாபா பாஸ்டா இருக்கட்டும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எவ்வளவு வேல்யூ பண்றீங்க நீங்க? எவ்வளவு க்ளோஸ் டு தி ஆட்? ரொம்ப பயங்கர ஹாப்பி தான். இதுக்கப்புறமும் இன்னும் பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி விடக்கூடாது, இன்னும் பயங்கரமா பண்ணணும், அடுத்தது இதை விட பயங்கரமா இருக்கணும், அடுத்து 3 பேருமே கீழே இறங்கி வந்துடணும், அந்த மாதிரி தான் தாட் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்க உங்க மனதில் எப்படி இருந்துச்சு? நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம், அதை பாராட்டுறதுக்கு வருவோம் மேடைக்கு வந்தாங்க. ஆஹா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அது ஒரு தருணம். நம்ம பாராட்டுறதுக்கு ஒருத்தவங்க. எனக்கு ஸ்டெப் மறந்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவுதான், அவங்க கரெக்டா பண்றாங்க, எனக்கு ஐயோ என்ன ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி மறந்துட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த கமெண்ட்ஸ் உங்களை எவ்வளவு வேல்யூ பண்ணுது? ஆக்சுவலி மேடை ஏறினா எனக்காகவே ஏற மாட்டேன். எனக்கு இவதான் மைண்ட்லயே இருப்பாங்க. அடா இவங்க கூட பிகாஸ் ஐம் ஹியர் ஒன்லி ஃபார் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். என்னோடதை விட இவங்களுக்கு தான் நான் இங்க இருக்கேன். ஸோ எனக்கு என்னோடதுன்னா நான் ஜாலியா வந்துருவேன், பண்ணுவேன், ஏதோ பண்ணிட்டு போயிடுவோம். பட் வென் ஐம் டூயிங் ஃபார் ஹிம், நோ இட் ஹேஸ் டு பி பெர்ஃபெக்ட். பிகாஸ் தட் ஒன் பாயிண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப கவுண்ட் ஆகும், அவங்களோட ஃபியூச்சருக்காக இதுன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஏன்னா எப்பவுமே கேட்டுட்டே இருந்தாங்க நமக்கு இப்போ கோல்டன் இது வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு ஏன்னா லான்ச்ல வந்துட்டு நமக்கு அது வரல. ஸோ நமக்கு கொடுக்கவே இல்லையே, நமக்கு எப்போ வரும் சொல்லும்போது ஸோ பிகினிங் ஆஃப் த காம்படிஷன் இஸ் ஸ்டார்டட் வித் கோல்டன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட் ஹிம், ஹாப்பி தானே எப்போன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆல் ஹிஸ். அங்க இருந்து ஒரு நல்ல கமெண்ட் வந்து ஐ வில் பி ஹாப்பி, ஹி இஸ் ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஓகே, as a individual எவ்வளவு இன்ஸ்பயர் பண்றாருன்னு நினைக்கிறீங்க இவரு? ஆக்சுவலி உங்களை பார்த்து என்ன பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் எனக்கு. உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? யா பிகாஸ் நானுமே வந்து வேற சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கினேன். தட் இஸ் வாட் ஐம் டூயிங். இப்போ கூட இப்போ இந்த ஷோ வரேன்னா நான் வீட்டில் வந்து என் ஃபேமிலியை விட்டு அங்க வந்து இங்க தான் வரேன், தனியா ஸ்டே பண்றேன். ஐ ஹேவ் டு டிராவல் அலோன் அண்ட் டூ எவ்ரிதிங். இட்ஸ் த சேம் வித் ஹிம். ஸோ அந்த ஃபேமிலியை மிஸ் பண்றது அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். கால் பண்றது, அங்க இருந்து இங்க வந்திருக்கோம், எதுவுமே ப்ரூவ் பண்ணாம போயிடக்கூடாது, நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும்ன்றது ஒண்ணு மைண்ட்ல இருக்கும். யாரெல்லாம் நம்மள கீழே காட்டினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்ன்றது எல்லாம் அந்த ப்ரெஷர் ஆயினும். ஸோ நான் பார்த்தா எனக்கு நான் அதான் ஞாபகம் வருவேன். இல்ல இந்த ஷோல ஜெயிச்சிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படி நீங்க ஆசையா வச்சிருக்கிற விஷயம் என்ன? எனக்கு நிறைய பண்ணணும்னு வச்சிருக்கேன், அதை நான் ஸ்டேஜ்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் ராக்கிங். Thank you. எல்லாமே நிறைவேறும். தேங்க்யூ. தேங்க்யூ. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.